ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரத்தோட அப்டேட்டையும் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு, நவம்பர் மாசத்துக்கான திருப்பதி திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகியிருந்தது. நிறைய பேர் ரூம் புக் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலருக்கு ரூம் கிடைச்சிருக்காது. அப்படி ரூம் கிடைக்காதவங்க என்ன ஆப்ஷன்ல புக் பண்ணலாம், என்னென்ன மாதிரி அப்டேட் இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போகும்போது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. டெய்லியும் நம்ம அப்டேட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி லைவா வரக்கூடிய அப்டேட்ஸும் டெலிகிராம்லயும் ஷேர் ஆயிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். நேத்து வியாழக்கிழமை அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நேரடி இலவச தரிசனத்துல கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுன மாதிரி தான் இருக்கும். மொத்தமா 18 கம்பார்ட்மெண்ட் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமா இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்றது என்னன்னா, நீங்க எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்கறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில நீங்க டிக்கெட் வாங்குறதுக்கு எந்த டைமா இருந்தாலும் நீங்க ரீச் ஆகுற மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமைக்கான காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட்டோட எஸ்எஸ்டி டோக்கன் மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் கூட அவைலபிள் இருக்கு. இது ப்ரீவியஸ் வீக்ஸ்ல நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதே மாதிரி தான். ஸோ பிளான் பண்றீங்கன்னா வெள்ளிக்கிழமை அங்க ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. சனிக்கிழமை காலையில தரிசனம் ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் முடிச்சுட்டு நீங்க சனிக்கிழமை ஒரு மத்தியானத்துக்குள்ள ரிட்டர்ன் ஆகுற மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம காலையில டைம்ல எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ரீச் ஆனோம்னா நைட் எல்லாம் ரீச் ஆகுறவங்களுக்கு தான் சேம் டேயோட டிக்கெட்டே கிடைக்குது. காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் கூட சேம் டேயோட ஸ்லாட் முடிஞ்சு அடுத்த நாள் காலைக்கான ஸ்லாட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது காலையில ஸ்லாட் வாங்குறது நமக்கு ரொம்ப டைமிங் சேவிங் ஆகும். மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்ல தர்ஷன் போறதை விட நேரடி தரிசனத்துக்கு இன்னைக்கு ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மேபி சனி ஞாயிறு கூட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனா டைமிங் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில எந்த லைனுமே இல்லை. அதுக்கு அடுத்து எஸ்எஸ்டி டோக்கன். ஸோ திவ்ய தரிசன டோக்கன் அப்படின்றது ஸ்ரீவாரிமெட்டில் மட்டும்தான் நடைபாதையில போறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸோட டோக்கன் எஸ்எஸ்டி டோக்கனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம். காலி கோபுரத்துல ஸ்கேன் பண்ணணுன்ற எந்த கம்பல்சரியுமே கிடையாது. இந்த டிக்கெட்ல காலையில தரிசனம் போனீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகும் சாமி பார்க்கறதுக்கு. மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்டா இருந்தா 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். அதுக்கு அடுத்து 300 ரூபா தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனம், இதுக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். இதுதான் இன்னைக்கான தரிசனத்துக்கான நேரம் அப்டேட். நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 67,308 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்கன்னு சொல்லி டிடிடி அபிஷியலா அவங்களோட பிரஸ் அப்டேட்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான திருப்பதி திருமலையோட அக்கமடேஷன் ஓபன் பண்ணியிருந்தாங்க. நவம்பர் மாசத்துக்கு எல்லா நாளுமே உங்களுக்கு புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிதான் இருந்தது. ஒரு 11 மணி அப்டேட் படி பார்க்கும்போது புக்கிங்ஸ் அவைலபிள் இருந்தது. திருமலையில தான் 100 ரூபாய் ரூம் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆச்சு. கீழ் திருப்பதியில ஓரளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நம்மளோட குரூப்லயும் நிறைய பேருக்கு வந்திருந்தது. அதுல என்னன்னா டூ மெனி ஆக்டிவ் புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் அலோடு 1 அப்படின்ற ஒரு எரர் காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி எரர் வந்தப்ப இதை எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மொபைல் நம்பர்ல இருந்து லாக் அவுட் பண்ணிட்டு வேற புது மொபைல் நம்பர்ல லாகின் பண்ணப்போ புக்கிங் ஆச்சு அப்படின்றதையும் ஒரு சிலவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம புக் பண்ணதுல அதாவது ஆக்டிவ் புக்கிங்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் மந்த்ல நம்ம புக் பண்ணியிருக்கோம், அது ஆக்டிவா இருக்கு அப்படின்னும் போது அந்த 30 டேஸோ அந்த மாதிரி இருக்கிற எரருக்கு இந்த மாதிரி வந்தது. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணவங்களுக்கு புக் ஆகி இருந்தது. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு காலையில ஒரு 8 மணி ஸ்டேட்டஸ் படி எஸ்எஸ்டி டோக்கனோட அவைலபிலிட்டி அப்படின்றது நைட்டு ஸ்லாட் இருந்திருக்கு. மேபி அது முடிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கு நாளைக்கு காலைக்கான ஸ்லாட்டு கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. 8 மணியோட ஸ்டேட்டஸ்லேயே 13,600 டிக்கெட் அவைலபிள் இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா இருக்கும். இப்போ யாராவது டிராவல் பண்றீங்கன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கீங்கன்னா விஷ்ணு நிவாசத்துல செக் பண்ணுங்க. இல்லைன்னா கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இது ரெண்டும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. மெயின் பஸ்ல போறவங்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்தது பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி மெட்டுக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டோக்கன் இன்னைக்கு காலையில 8 மணிக்கே முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்பவும் நாளைக்கு காலையில 3 மணிக்கு தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ இப்போ நமக்கு எந்த கவுண்டர்ல எல்லாம் அவைலபிள் இருக்க சான்ஸ் இருக்குன்னா விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இது 3லயும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு டிக்கெட் இருந்தா வாங்கிட்டு போங்க. நாளைக்கு காலையில சாமி பார்க்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் அதுல மட்டும்தான் திவ்ய தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இன்னைக்கான ஸ்லாட் 8 மணிக்கு ரன்னிங்ல இருந்திருக்கு. நாளைக்கான ஸ்லாட்டுமே அவைலபிள் இருந்திருக்கு. மேபி கண்டிப்பா இருக்கும்.
நீங்க நடந்து போற பிளான் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்ரீவாரிமெட்டில் டிக்கெட் வாங்கிட்டு கூட போகலாம். 1240வது படியில கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இது மட்டும்தான் நமக்கு நடைபாதையில கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டிக்கெட்டா இருக்கு. இந்த எல்லா டிக்கெட்லயுமே நம்ம வாங்கிட்டு போனோம்னா ஏடிஜி சர்க்கிள்ல தான் என்ட்ரி பாயிண்ட். சேம் தர்ஷன் டைம் தான், ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ நவம்பர் மாசம் சம்பந்தப்பட்ட எல்லா புக்கிங்ஸுமே இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சது. இன்னும் நமக்கு வர வேண்டிய புக்கிங்ஸ் என்ன அப்படின்னா அடுத்த மாசத்துக்கான திருப்பதியில இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ல இருக்க சேவா டிக்கெட் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. ஸ்பெஷலா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில சுப்ரபாத சேவா இந்த மாதிரி ஆன்லைன்ல சேவா ஓபன் பண்ணாங்கன்னா நம்ம புக் பண்ணிட்டு டைரக்டா போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு ஓபன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நவம்பர் மாசம் வரைக்கும் நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட், லக்கி டிப், அதுக்கப்புறம் 300 ரூபா தரிசன டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், அங்க பிரதர்ஷன டிக்கெட், சீனியர் சிட்டிசன் டிக்கெட் அண்ட் கடைசியா திருப்பதி திருமலையோட அக்கமடேஷன் வரைக்கும் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கூட அக்கமடேஷன் மேபி அவைலபிள் இருக்கலாம். ஸோ நீங்க வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு புக் பண்ண முடியலன்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இடையில செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நவம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த டைம்ல ட்ரை பண்ணி புக் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது இல்லைன்னா நம்ம திருமலையில டைரக்டா சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு காலையில ஒரு 8-9 மணிக்குள்ள போயிட்டீங்கன்னா கன்ஃபார்மா ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைன்ல நின்று நம்ம ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில நம்ம ஆஃப்லைன்ல ஸ்டே பண்ணணும், ரூம் எடுக்கணும் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்துல அவைலபிள் இருந்தா காலையில கவுண்டர் ஓபன் பண்ணி தருவாங்க. இதுவே ஈவினிங் நைட் டைம்லயும் உங்களுக்கு ரூம் அவைலபிள் இருந்தா கிடைக்கும். இதை விட்டீங்க அப்படின்னா கோவிந்தராஜ சுவாமி சித்திரம் கீழ் திருப்பதியில இதை தவிர நமக்கு பிரைவேட்டா நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். திருமலையை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம ஃப்ரீ லாக்கர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா சிஆர் ஆஃபீஸ்ல நீங்க ரூம் ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க போற வரைக்குமே செக் பண்ணுங்க. ரூம்ஸ் யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா அவைலபிள் இருந்தா நீங்க ஆன்லைன்லயே புக் பண்றது தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அடுத்த மாதம் நமக்கு பிரம்மோற்சவம் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த மாசமும் பிரம்மோற்சவம் இருக்கு, புரட்டாசி மாசம் இருக்கு. ஸோ எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வரும். எல்லாம் வந்தாலும் ஷேர் பண்றோம். செக் பண்ணி பார்த்துட்டு தரிசனத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.